லீனியர் இண்டிபெண்டன்ட்னா என்ன, லீனியர் டிபெண்டன்ட்னா என்ன? லீனியர் இண்டிபெண்டன்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் V இஸ் a செட், தட் மீன்ஸ் வெக்டர் ஸ்பேஸ் V1 to Vkன்னு எடுத்துக்கிறீங்க. அண்ட் ஆல்பா I பிலாங்ஸ் டு ஓவர் த ஃபீல்டு. இங்கே ஆர் நோட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஆர்னு வச்சுங்க, இல்லைன்னா எஃப்னு வச்சுங்க, ஓவர் த ஃபீல்டு எஃப் அப்படின்னு இருக்குதுன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஆல்பா I BA, சம் ஆஃப் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒன்று ஆகுதுன்னா, கண்டிப்பாக இது என்னவா இருக்க முடியும்? இந்த ஆல்பா வேல்யூ 0வா இருந்தால் மட்டும்தான் பாசிபிள், அதர்வைஸ் இஸ் நாட் பாசிபிள்ங்கிறோம். அப்புறம் என்னது? ஆல்பா I ஈக்குவல் டு 0 என்னது? எல்லா ஆல்பா ஐயும் கண்டிப்பாக 0வா இருந்தால் தான் இது பாசிபிள், அதர்வைஸ் இஸ் நாட் பாசிபிள். எதுக்கு? லீனியர்லி இண்டிபெண்டன்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஒரு ஆல்பா வேல்யூ மட்டும் சம் கான்ஸ்டன்ட் டைம் இருந்துட்டு மீதி ஆல்பா வேல்யூல 0 ஆச்சுனாலும் இஸ் நாட் ஏ லீனியர்லி இண்டிபெண்டன்ட். எல்லா ஆல்பாவையும் எனக்கு 0வா இருந்தா இஸ் ஏ லீனியர் இண்டிபெண்டன்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். லீனியர் இண்டிபெண்டன்ட். அந்த லீனியர் இண்டிபெண்டன்ட் தான் நம்ம மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக பார்த்துருக்கோம். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறாங்கன்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் அதுக்கு பேர் என்னது? லீனியர் இண்டிபெண்டன்ட். அது போக போக இப்போ ஒரு தீரம் இருக்கும், அந்த தீரத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து என்னது? லீனியரி டிபெண்டன்ட். லீனியர் டிபெண்டன்ட் ஆப்போசிட் மீனிங். அப்போ என்னது? சம் ஆஃப் சேம் ஐடியா ஆல்பா ஐ பிஐ ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to k ஈக்குவல் டு 0னா ஆல்பா ஐ நாட் ஈக்குவல் டு 0 சம் ஐஸ் இங்கே தேர் ஃபார் எவ்ரி ஐயும் போடாத தேர் எக்ஸிஸ் ஐ சம் ஐஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா மீனிங் என்ன? ஏதோ ஒரு ஆல்பா ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3 இது மட்டும் நாட் ஈக்குவல் 0 இருக்கலாம். மற்ற ஆல்பா 4லேருந்து எல்லாமே 0வா இருக்கலாம். சம் ஐ ஓகேங்களா? ஆல்பா 4லேருந்து ஆல்பா கே வந்து 0வா இருக்கலாம். அப்போ ஆல்பா 3 எலிமெண்ட் இல்லை, ஏதோ ஒன்று நாட் ஈக்குவல் 0 இருந்தால் கூட போதும். அப்போ ஆல்பா 1 இஸ் நாட் ஈக்குவல் 0 சொல்கிறோம், இல்லை சம் ஆல்பா ஐ இருந்தால் கரெக்டுங்களா? சம் ஆல்பா ஐ நாட் ஈக்குவல் 0 சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது சொல்றது என்ன சொல்றாங்க? சம் ஆல்பா ஐஸ், சம் ஐஸ் நாட் ஈக்குவல் 0 இருந்தாவே போதுங்கிறாங்க லீனியர் டிபெண்டன்ட். அப்போ இந்த டெஃபினிஷன் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் வரும். தட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி 0 வருதா நான் 0 வருதா? 0 வந்துச்சுன்னா சிங்குலர், 0 வரலைன்னா நான் சிங்குலர். அப்படின்னா என்னது? நான் சிங்குலராக இருந்தால் லீனியர் இண்டிபெண்டன்ட், ஈக்குவல் 0 வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ், அப்போ லீனியர் இண்டிபெண்டன்ட்.